Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் challenges of teaching in a multicultural classroom அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸில் உள்ளவங்க இருப்பாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு கிளாஸ் ரூமை தான் வந்து நம்ம மல்டி கல்ச்சரல் கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி மல்டி கல்ச்சரல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லேர்னிங்கை வந்து இது வந்து என்ரிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் உள்ளவங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிறவங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் உள்ளவங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைவர்சிட்டி வந்து லேர்னிங்கை வந்து என்ரிச் பண்ணாலும் டீச்சர்ஸ்க்குமே வந்து நிறையா சேலஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூமில் டீச்சர் டீச் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் லாங்குவேஜ் பேரியர்ஸ். ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் லிங்குவிஸ்டிக் பேக்ரவுண்ட்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து லெசன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் தான் வந்து தெரியுது அப்படின்னா ஸோ டீச்சர் வந்து தமிழில் டீச் பண்ணும்போது அவனால் அந்த ஒரு லெசன்ஸை வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைலிங்குவல் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தமிழும் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜை சிம்ப்ளிஃபை பண்ணி அண்ட் அந்த லெசன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு வந்து டீச்சர் வந்து நிறைய எஃபர்ட் வந்து போடுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு தேவைப்படும். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ். ஸோ கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ்மே வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்ச் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் இருக்கும், ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம், அதுவும் ஒரு மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம் அப்படின்ட்டு வரும்போது டீச்சர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய ட்ரெடிஷன் கல்ச்சர் பற்றி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இதுவே வேறு ஒரு ஸ்டேட்டோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரியில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து படிக்கும்போது ஸோ அவனுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுமே வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் தான். ஸோ அவங்க வந்து படித்ததாக இருக்கட்டும், அவங்க வளர்ந்த விதமாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸாக வந்து இருக்கும்போது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்காகவும் வந்து இருக்கும். அண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ நம்ம கண்ட்ரியில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் அண்டு மற்ற கண்ட்ரியில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஃபர் ஆகும். ஸோ வேறு ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து அண்ட் அவன் வந்து அண்ட் தமிழ்நாட்டில் வந்து அவன் வந்து படிக்கிறான் அப்படின்னா ஸோ அவனுக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸை வந்து அவன் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்து ஏற்படும். அண்ட் த தேர்ட் சேலஞ்சஸ் வேரியிங் லேர்னிங் எபிலிட்டிஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லேயுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரையர் நாலேஜ் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து பேஸ் பண்ணி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து யூஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன நீட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டீரியோ டைப்ஸ் அண்ட் பயாஸ். ஸோ அந்த மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூமில் வந்து என்னென்ன சேலஞ்செலாம் வந்து ஏற்படலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படலாம் அண்ட் ப்ரெஜுடைஸ் ஆன சிச்சுவேஷன் வந்து ஏற்படலாம். ஸோ அந்த டைமில் டீச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்க்ளூசிவான என்விரான்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணி எல்லாரையுமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு பீப்புள் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை வந்து வர வைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுன்றாங்க. இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் ரூமில் வந்து டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் ட்ரெடிஷன்ஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரே என்விரான்மெண்ட்டில் வச்சுக்கிறது தான் வந்து இன்க்ளூசிவ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம்.
அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷன். ஸோ சில கல்ச்சர்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பீக்கப்பாக வந்து இருப்பாங்க, ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் வந்து ஏதாட்டும் ஒரு ஆக்டிவிட்டி வந்து நடக்குது, இல்லை கிளாஸ் ரூமில் வந்து ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போகுது அப்படின்னா ஸோ ரொம்பவே வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் வந்து இருப்பாங்க. ஆனால் ஒரு சில கல்ச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சர் எதை டீச் பண்ணுறாங்களோ ஸோ அதை வந்து ரொம்பவே குவைட்டாக இருந்து லிசன் பண்ணுற மாதிரியும் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழகியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்பவே ஸ்பீக்கப்பாக வந்து இருக்க மாட்டாங்க, ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு பாசிவ் லிசனர்ஸாக தான் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷனில் வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய கம்யூனிகேஷன் ஸ்டைலையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தி தரணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்லாங் வந்து ரொம்ப அழகாக இருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்லாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில வந்து எந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் த சிக்ஸ்த் ஒன் இஸ் அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரி மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபேரான ஒரு எவாலுவேஷன் மெத்தடாக வந்து இல்லை. ரீசன் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸில் இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் அசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது இந்த ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெஸ்ட்டாக வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக டீச்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான டைவர்ஸ் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த செவன்த் ஒன் இஸ் ஹாலிடேஸ் அண்ட் ரிலிஜியஸ் சென்சிட்டிவிட்டிஸ். ஸோ மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ரிலிஜியனை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒவ்வொரு ஃபெஸ்டிவலையுமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹிந்துஸ் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது அவங்க வந்து பொங்கலோ இல்லை தீபாவளி ஸோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுவே கிறிஸ்டின்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதே முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வந்து இருக்கும். அதனால் ஸ்கூல்ஸில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைவர்ஸ் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸை வந்து அக்கமடேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பேரண்டல் இன்வால்மெண்ட்டு. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரியாது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் தெரியும், அந்த பேரண்ட்டுக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அப்படின்ட்டு சிச்சுவேஷன் வரும்போது அண்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மட்டும்தான் பேசுகிறாங்க, டீச்சர்ஸ்க்கு வந்து தமிழ் தான் தெரியுது அப்படின்ட்டு வரும்போது பேரண்ட்டோட இன்வால்மெண்ட் வந்து இருக்காது. ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பேரியர் வந்து இருக்குது. ஸோ அவங்களால வந்து தமிழ் பேச முடியாததுனால ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து ஹெஸ்டேட் பண்ணி அண்ட் அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து இருக்காது. அதனால ஸ்கூல்ஸ் வந்து எதை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லேட்டட் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்டர்பிரேட்டர்ஸை வச்சு கூட பேரண்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தென் சொல்யூஷன்ஸ் டு ஓவர் கம் சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றதுக்குரிய ஒரு சில சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ளூசிவ் டீச்சிங் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எந்த மாதிரியான இன்க்ளூசிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குரூப் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கலாம், விஷுவல் எய்ட்ஸை வந்து காமிக்கலாம், அதே மாதிரி பைலிங்குவல் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சை வந்து என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி கிளாஸ் ரூமில் வந்து டைவர்சிட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஓப்பன் டிஸ்கஷனை வந்து ப்ரமோட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிளாஸ் ரூமில் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை பற்றி ஓப்பன் டிஸ்கஷன் வந்து ஏற்படுத்தி மியூச்சுவல் ரெஸ்பெக்டை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தணுன்றாங்க. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் வேரிடான லேர்னிங் ஸ்டைல்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு மல்டிகல்ச்சரல் கிளாஸ் ரூமில் வந்து
டீச் பண்ணும்போது டீச்சருக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் டீச்சருக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம், ஒரு ரெக்யூரான திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேஷன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்க்ளூசிவிட்டி. அதே மாதிரி அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டைவர்சிட்டியை வந்து எம்ப்ரேஸ் பண்ணும்போது, ஸோ எல்லாரையுமே வந்து அதை அடாப்ட் பண்ண வைக்கும்போது அண்ட் அங்கே வந்து ஒரு ரிச் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பெனிஃபிட் அடைய முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்த எல்லா விஷயமே வந்து சேலஞ்சஸ் ஆஃப் டீச்சிங் இன் மல்டி கல்ச்சரல் கிளாஸ் ரூம் அப்படின்ற டாபிக் பற்றி உள்ள விஷயங்கள். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.